அனைவருக்கும் வணக்கம். இன்று கனமழைக்கான எச்சரிக்கை என்பது வெளியாக உள்ளது. இது பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் மதுரையில் நாளை பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் ஆகஸ்ட் 19 ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். தேனி, கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சியில் ஆகஸ்ட் 20 தேதியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். ஆகஸ்ட் 18 வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 14 முதல் 18, 19 வரை எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை, மிக கனமழை என்பதை இனி காணலாம். ஆகஸ்ட் 14 தேதி கனமழைக்கான வாய்ப்புள்ள மாவட்டங்கள் கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் ஆகஸ்ட் 14 தேதி மிதமான மழையானது ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஆகஸ்ட் 15 தேதி மிதமான மழையானது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை ஆகிய இடங்களிலும், ஆகஸ்ட் 19 தேதி கனமழையானது தேனி, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 20 தேதி தேனி, கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழையும், ஆகஸ்ட் 14 தேதி ஏற்கனவே கூறியது போல கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஆகையால் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.